வணக்கம். உங்கள் கமெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது. நீ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரிக்க மாட்ட, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் திட்டிட்டு கிடக்கிற, ஓபிஎஸ் ஆதரவாளர் நீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கணும், வலுவான ஒரு அதிமுகவாக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்துட்டு போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் ஆகிட்டு போகிறாரு. அதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே பேசுகிறது தான். ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஒரு வலுவான அதிமுக, வலுவான ஒரு திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய ஒரு அணி. அது இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் கூட்டணி கட்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்குமா? கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குது, கட்சியில் நான் தான் தலைமை, நான் சொல்கிறது தான் கட்சியினர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்குறதுக்கு தான் இந்த சுற்றுப்பயணமே. திடீர்னு அமித்ஷா வராரு, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு, முடிவு பண்ணுறாங்க. உடனே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. கூட்டணி அறிவிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஒத்து போகக்கூடிய கூட்டணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பாஜகவினர் யாருமே விமர்சனம் பண்ணுறது இல்லை. இப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியாக குறிப்பாக அவரை பற்றி எதுவுமே பேசுகிறதே கிடையாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க டிடிவி தினகரனை வச்சு இப்போ பேச விட்றாங்க. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவை எல்லாமே உருவாயிட்டாங்க, எல்லாமே இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வருமா? இந்த பஞ்சாயத்து வருமா? எடப்பாடி பழனிசாமி சிக்கல் வருமா? இப்போ ஓபிஎஸ் கேட்குறாரு, நிபந்தனை இல்லாத நான் நிபந்தனை இல்லாமல் அதிமுகவில் சேர தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை சேர்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு, தேர்தல் ஆணையத்தில் வழக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா எதுக்காக கொடுத்தாரு? அவரை நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டிங்கள, அந்த கோபம் அவருக்கு இருக்கும்ல. அவர் தன்னுடைய நியாயத்தை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் நியாயத்தை கேட்க நீதிமன்றத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ போய் தான் ஆகணும். அவர்கிட்ட உட்காந்து சமாதானமாக பேசுகிறதுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆகிட போகுது? எவ்வளோ ஈகோ உங்களுக்கு இருக்குது? இந்த யூகோலாம் விட்டுட்டு நீங்கள் ஓபிஎஸ்ட்டை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன? பேசிட்டீங்கன்னா ஓபிஎஸ் சமாதானம் போகிறாரு, கேஸெல்லாம் வாபஸ் வாங்க போகிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டியதுங்க. ஜே அணின்னு அதிமுக ரெண்டாக பிளந்து கிடந்த போது ஜானகி ஒரு எல்லையில் இனிமே ஜெயலலிதா தான் அவங்க கையில் தான் கட்சி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி கட்சியை ஒப்படைக்கும் போது அவ்வளோ நாள் ஜானகி அணியில் இருந்தவங்க ஜெயலலிதாவை ரொம்ப கேவலமாக கல்வி ஊற்றுனாங்க. ஆனால் அந்த கட்சியிலேருந்து கட்சியை கலைச்சிட்டு அப்படியே ஜெய அணியில் சேர்க்கும்போது, உண்மையான ஒரு அதிமுக உருவாக்கும்போது தன்னை கேவலமாக பேசுனவங்களை கூட மரியாதை கொடுத்து ஜெயலலிதா கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க, இணைச்சாங்க. அதுதான் வலுவான ஒரு அதிமுகவை மாறினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் தான். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏன் உருவாக்குறதுக்கு பயம்? அவர் கட்சிக்குள்ளே இவங்கள சேர்த்துருவாங்களோ அவங்கள சேர்த்துருவாங்களோ, அப்போ ஆளுமை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதில்ல. இன்றைக்கி ஊராக சுற்றுப்பயணம் போகிறாரு. எதுக்காக சுற்றுப்பயணம் போகிறாரு? கட்சி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, தனக்கு கீழே தான் கட்சி இருக்குது, கட்சியில் இருக்கிற எல்லாருமே என் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைக்கிறதுக்காக இந்த சுற்றுப்பயணம் போகிறார். டெல்லியிலேருந்து அமித்ஷா வந்தார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏற்கனவே பேசி முடிச்சிருந்தாங்க. டக்குன்னு கூப்பிட்டு வச்சு கூட்டணி அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்காக? எடப்பாடி பழனிசாமி வலு இல்லாமல் இருக்கிறார். ஒரு வலுவான அதிமுக இருக்குன்னா நான் ஓபிஎஸ்ட்டை கேட்கணும், சசிகலாட்ட கேட்கணும், டிடி தினகரன்ட்ட கேட்கணும், எல்லாத்துலேயும் நான் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லை, ஓபிஎஸ் இப்போ சரிப்பட்டு வரமாட்டாருங்க, அவரை எங்களையெல்லாம் எதுக்குறாருங்க, அவர் பாருங்கள் நீதிமன்றத்துக்கு போனார், அவரால் தானங்க பிரச்சனை, இவ்வளோ தூரம் பஞ்சாயத்து, இன்னமும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை கூட தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்குல்லங்க, எல்லாத்துக்கும் ஓபிஎஸ் தானங்க காரணம். அப்படின்னா ஓபிஎஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓபிஎஸ்ஸை பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டீங்களா? தேவையில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தூக்கி போட்டிங்க. எதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே ஓபிஎஸ்க்கு எதிராக கட்சியில் திருப்பினீங்க? ராஜ்யசபை சீட்டு சிவி சண்முகத்துக்கு கொடுத்தீங்க, ஜெயக்குமார் கொடுக்கல. ஜெயக்குமார்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஓபிஎஸ் கொடுக்க வேண்டியது, ஓபிஎஸ் எனக்கு ஒரு சீட்டு வேணும்னு வாங்கிட்டு போய் அவர் தர்மர் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு கொடுக்க முடியாமல் செஞ்சு விட்டாரு ஜெயக்குமார், கவலைப்படாதீங்க, நான் ஒற்றை தலைமையில் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருப்பேன்னு போய் சொன்னீங்கல்ல. ஜெயக்குமார் நம்பினார்ல. இப்போ ராஜ்யசபா சீட்டை ஜெயக்குமார் கொடுத்தீங்களா? ஜெயக்குமார் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறார்ல உங்கள் மேலே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே, பேசுகிறது எல்லாமே பொய்யாக தான் பேசுகிறீங்க. இதை மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நீங்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரத்திலே கூட்டணி தொடர்பாக ஓப்பனாக அறிக்கை விட்றீங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் வாங்க நம்ம திமுக எதுக்குறவங்கெல்லாம் ஒரே அணியில் இருப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. கூப்பிட்டு இங்கிட்டு வேறு மாவட்டத்தில் செய்தியாளர் கேட்டால் அப்படிலாம் நான் ஓப்பனாக யாரையுமே கூப்பிடவே இல்லையே அப்படின்னு அபாண்டமாக போய் சொல்கிறீங்க. ரெண்டாவது ஸ்டாலினை ஒரு மேலே அவன் இவன் பேசுகிறீங்க பிரச்சாரத்தில். நான்லாம் அப்படி பேச மாட்டேனே, நான் அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு, ஆதாரத்தை கொடுத்த பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஒரு ஃப்ளோவில் ஓப்பனாக பேசும்போது கொஞ்சம் ஆத்திரத்தில் கோபத்தில் அப்படி வந்திருக்கும், ஃப்ளோவில் வந்திருக்கும். அதை போய் பெருசாக எடுத்து பேசுகிறீங்க. என்னை எவ்வளோ பேர் கேவலமாக பேசுகிறானுங்க. அது மற்றவங்க கேவலமாக பேசுகிறதுக்கும் முதலமைச்சர் உங்களை ஒருமையில் பேசினாரா அப்படிங்கிறதுக்கும் தான் வித்தியாசம் இருக்குது.
அந்த மாதிரி தான் கேள்வியை வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது மாற்றி மாற்றி பேசுகிறார். இப்போ வந்து என்னென்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் நிறைய இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்திகள் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து திமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சோடனே நிறைய பேர் வந்து திமுகவுக்கு தாவுறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் டிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமியோட விசுவாசி. அவ்வளோலாம் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கே செஞ்ச துரோகம். அதுக்கப்புறமா அவரை கண்டுக்கவே இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு ஒரு தடவை கூட கூப்பிட்டு ஜெயக்குமார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வரல. ஜெயக்குமார் பேசலைன்னாலும் பரவாயில்ல, செய்தியாளர்களை நம்ம சந்திக்கிறதுக்கு வேறு ஆட்களை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமாரை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஜெயக்குமார் ரொம்ப அதிருப்தியில் இருந்தார். இப்போ வந்து ஏவா வேலு மூலமாக ஜெயக்குமார்கிட்ட பேசியிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன்னா அன்வராஜா போகும்போதே ஒரு 7 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதிருப்தியில் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக திமுக சைடு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்து ஜெயக்குமார் தான் அதுக்கப்புறமா சண்முகநாதன், நம்ம ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் சண்முகநாதன் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடனாக இருந்தவர். சமீபத்தில் அவர் குடும்ப பிரச்சனை ஒன்று, அவர் பையனுக்கும் அவங்க அக்காவுக்குமே ஒரு சொத்து பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்னவோ ரொம்ப யோக்கியர் மாதிரி அவர் பையன் ராஜா மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நிப்பாட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு நன்றியாக இருந்தாலும் நம்ம கடைசி நேரத்தில் நம்ம காப்படிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் வந்து ரொம்ப அதிருப்தி இருக்கிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா தனபால் முன்னாள் சபாநாயகர், அவர் வந்து எப்படியுமே பட்டியலின மக்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. தனபால் பேருமே அடிபட்டுச்சு. கடைசியில் வேறு தனபால் கொடுத்துறாங்க. அந்த தனபால் கட்சியில் இருக்கிறாராங்கிறதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தனபால் கொடுத்துறாங்க. இப்போ இவருமே அதிருப்தியில் இருக்கிறாரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்த பிறகு, முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்ச பிறகு இவங்கெல்லாம் திமுகவில் போய் சேரும்போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெங்கடேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி ஒருத்தர், அப்புறமா சேமா வேலுசாமி முன்னாள் எம்எல்ஏ அவருமே, அப்புறமா ஆவடி அப்துல் ரஹீம் அவங்களுமே, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நடிகை காயத்ரி ரகுராமன் அவங்க வந்து இப்போ பாஜகவில் இருந்து தான் அவங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனாங்க. பாஜகவோட எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்க. காயத்ரி ரகுராமனுக்கு அண்ணாமலைக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் என்ன செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி காயத்ரி ரகுராமனை வச்சு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு இதெல்லாம் பண்ணார். கடைசியில் காயத்ரி ரகுராமனுக்கு ஏன்டா இங்கே வந்தோம், நம்ம செவனேனும் பாஜகவில் இருந்துக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டு போயிட்டார். இப்போ வந்து காயத்ரி ரகுராமன் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் பிடிக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம திமுக சைடு போயிடலான்னு சொல்லிட்டு திமுக சைடு போகிறதுக்கு மிக முக்கியமாக அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போனால் போயிட்டு போகிறாங்கப்பா, இவ்வளோ பேருமே போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் அடிக்கடி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார். என்னடா இது, அவர் அமைச்சராக இருக்கும்போது கூட இவ்வளோ தூரம் டெல்லிக்கு போகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில முக்கியமான நபர்களை வந்து அவர் சந்தித்து இது பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னா, அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பேரை அவர் மென்ஷன் பண்ணலை. இப்போ வந்து பாஜகவில் சிலர் வந்து அண்ணாமலை முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லி போகிறார். அது எதுக்காக டெல்லி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி தரப்புக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது. செங்கோட்டையன் அதிமுக விட்டு விலக போகிறதில்ல. செங்கோட்டையன் அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறாரு. கண்டினியூ பண்ணாலும் அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் எந்த விமர்சனமும் வைக்கல, காழ்ப்புணர்ச்சியோடு பேசவும் இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் அடிக்கடி சந்திக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு முக்கியமான புள்ளிகளை போய் சந்திக்கிறாரு. ரெண்டாவது பாஜக மேலிடத்துலையும் போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி வரும், என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் போது நீங்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் உறுதிப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க செங்கோட்டையனை. இந்த சைடு செங்கோட்டையன் வேறு இப்படி இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா எசக்கிப் பாண்டியன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து இல்லை, இன்னுமே அதிமுக நம்பி பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைடு போயிடலாம், இன்னுமே அதிமுக செல்பெடுக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்படி ஒரு குரூப்பே வந்து அதிமுகவில் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ கும்பலாக காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி, இவ்வளோ கும்பல் வந்து எப்படி வந்து வீடியோ நின்று பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வருது. அப்படிங்கும்போது சந்தேகப்பட்டுருக்கணும், எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒன்று லாக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இது விஜயபாஸ்கரோட வேலையாக தான் இருக்கும். கந்தர்வக்கோட்டையில் சுற்றுப்பயணம் செய்யும்போது அந்த வீடியோ எடுத்துருக்கிறானுங்க. அந்த வீடியோவில் தான் பணம் பட்டுவாடா பண்ணுற அந்த விஷயமே வெளியே வருது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் இந்த சைடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இன்னொரு சைடு வந்து அவங்க ஆட்களே விட்டு வீடியோ எடுக்க விட்டு அதை வந்து சமூக வலைதளங்களை விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ரெண்டாவது இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் உட்கார வச்சு அவருக்கு வந்து இவங்க ஐயாத்துறை நீ பல்லாண்டு வாழணும்னு ஒரு பாட்டை பாட வச்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன் இப்படியெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம்லாம் வந்து ரொம்ப இறங்கி போயிட்டாரு இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இல்லை இது மாதிரி பண்ணும்போது இதை அனுமதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமே எடப்பாடி பழனிசாமி ஏன் தெரியாமல் போச்சு. ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் புரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து இப்போ ரெடி. முக்கியமான தலைகள் எல்லாமே திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற உறுதிப்படுத்த சொல்லிகிட்டு இருக்காரு. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குது. இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக சந்திக்கிறாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்களை பற்றி பிரதமர் மோடிகிட்ட ஓப்பனாக பேச போகிறாரு. ஏன்னா உங்களை நம்பி தான் எதிர்காலம்னு நினச்சி உங்கள் பின்னாடி நீங்கள் வந்து இன்னமும் அதிமுகவுக்குள்ள கூட்டணி தொடர்பான எந்த விஷயமே அதிமுகவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க மாட்டேறீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்ல போகிறாரு. ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே சேருங்கன்னு சொல்லும்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நான் முடிக்கணும் அப்படின்னா உட்கட்சி பிரச்சனைகள் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் தொடர்பாக இன்னும் அந்த வழக்கு எதுவுமே பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை திக்குன்னு வச்சுருக்கிறாங்க. பாஜக மேலிடம் வந்து சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க. ஒன்று ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேருங்க, சசிகலாவை கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டியிருக்காரு. என்னுடைய செல்வாக்கு என்னன்னு பார்த்தீங்களா, சுற்றுப்பயணம் போனோம்ல, எவ்வளவு மக்கள் பார்த்தீங்களா, எம்ஜிஆருக்கும் வரல, ஜெயலலிதாவுக்கும் வரல, இவ்வளோ கும்பல் எனக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சமிக்கையை கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரை கொண்டு போய் ஒரு மனநல மருத்துவமனையில் சேருங்கயா, உண்மையை யதார்த்தம் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இப்படி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு ஒரு அலைகிறாரியா. இந்த டாக்டர் திவாகர்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒருத்தர் அலைகிறாரில்ல, வாட்டர் மிலான் ஸ்டாருன்னு சொல்லி, அது மாதிரி அலைகிறாரியா இந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த தன்னம்பிக்கையை பாராட்டலாம், ஆனால் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் தெரியல. என்ன பண்ணுறது, ஒருங்கிணைந்த அதிமுக உருவானா மட்டும்தான் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட முக்கியமான தலைகள், அதிமுகவில் பிரபலமான முக்கியமான தலைகள் 7-8 பேர் கட்சியை விட்டு தாவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.